எம்ஜிஆர் காரில் வந்து கொண்டிருந்த போது ரயில்வே கேட் மூடியிருந்தது. அவர் காரில் வரும் பொழுது எப்பொழுதும் சுற்றிலும் உன்னிப்பாக கவனிப்பார். கார் நின்றிருந்த இடம் அருகே ஒரு குதிரை லாயம் இருந்தது. அங்கே சிலர் கூட்டமாக கூடியிருந்தனர். அங்கிருந்து அழுகை சத்தம் கேட்டது. உடனே எம்ஜிஆர் தன் உதவியாளர் சாமியை போய் பார்த்து வர சொன்னார். அவரும் போய் விசாரித்து வந்தார். அங்கிருந்த ஒரு குதிரை வண்டிக்காரருக்கு சொந்தமான குதிரை திடீரென்று இறந்து விட்டது. அவர் குடும்பமே அந்த குதிரை சவாரி வருமானத்தை நம்பிதான் இருந்தது. குதிரை இறந்த துக்கம் ஒரு புறம், இனி வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வது என்ற கவலையில் மொத்த குடும்பமே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது. அதைவிட கொடுமை, அந்த குதிரையை அடக்கம் செய்யக்கூட அவர்களிடம் பணம் இல்லை. விஷயத்தை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் ஒரு குதிரை வாங்க எவ்வளவு தேவைப்படும் என்று கேட்டார். 600 தேவைப்படலாம் என்றார் சாமி. குதிரை வாங்கி வண்டியில் பூட்ட சில நாட்கள் தேவைப்படும். அதுவரை சாப்பாடு, செலவு என்று எல்லாவற்றையும் கணக்கு போட்டு அந்த குதிரைக்காரரிடம் பணம் கொடுத்து வர சொன்னார் எம்ஜிஆர். சாமி குதிரைக்காரரிடம் விவரத்தை சொல்லி பணம் கொடுத்து வந்தார். அந்த குதிரைக்காரர் அடுத்த சில நாட்களில் எம்ஜிஆர் வீட்டுக்கு புதிய குதிரையுடன் வண்டியில் வந்து அவர் காலில் விழுந்து நன்றி சொன்னார். அவரை வாழ்த்தி குதிரையை மகிழ்ச்சியுடன் பார்த்து வழி அனுப்பி வைத்தார் 8வது வள்ளல் எம்ஜிஆர்.